மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முதியோர் இல்லத்தில் பெரும் தீ விபத்து, 11 பேர் தீக்கிரையாகி பலியான சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் உண்டு பண்ணிருக்கு. ஞானசார தேரர் கையகப்படுத்திய வீடு அம்பலத்துக்கு வந்தாச்சு, வழக்காகவும் வந்தாச்சு. 41 வயதுடைய மற்றும் ஒரு தேரர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன சமாச்சாரம்? அதே சமாச்சாரம் தான் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முழு நாட்டையுமே சோகத்தில் ஆழ்த்திய அதிர்ச்சியூட்டிய சம்பவம் தான் அது. எரிவுண்டு இறப்பது என்பது கொடுமை, அதிலும் முதியோர் இல்லத்துல தீக்கிரையான சம்பவம் அதைவிட பெரிய கொடுமை. இப்படியான ஒரு சங்கதி தான் நேற்று மாலை நமது நாடு கண்டது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹொரண பிரதேசத்தில் இருக்கின்ற முதியோர் பராமரிப்பு இல்லத்துல அதிரடியாக தீ பற்றி கொண்டதன் காரணமாக 11 பேர் தீக்கிரையாகி இறந்த சம்பவம், அதுபோக 12 பேர் தீ காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. குறித்த முதியோர் பராமரிப்பு நிலையத்துல 70 பேர் பராமரிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு சோக சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல கொடுமையில மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த தீ விபத்துல 11 பேர் இறந்தாங்க அப்படின்ற செய்திக்குள்ள மற்றும் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பெரும்பாலானவங்க மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, கட்டிலும் அதே போல மரக்கதிரையிலும் இவங்க அமர வைத்து சங்கிலியால் கட்டப்பட்ட சூழ்நிலையில தான் உயிரை தற்காத்து கொள்ள ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில ஒருவர் பார்த்து கொண்ட சூழ்நிலையில தீக்கிரையாகி மரணமான சம்பவம் தான் அந்த கொடுமையாக இருந்திருக்கு. 45 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சம்பவம் ஆறுதல் அளித்தாலும், ஒட்டுமொத்த அந்த பராமரிப்பு நிலையமும் தீக்கிரையானது மட்டுமல்லாம குறித்த 11 பேர் தீக்கிரையான சம்பவம் பெரும் சோகத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் தெரியாத சூழ்நிலையில எரிவாயு சிலிண்டர் வெடித்ததன் காரணமாகத்தான் பாரிய அளவிலான தீ விபத்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணையில தெரிஞ்சது. தீ பற்றி கொண்ட உடனடியாக குறித்த பிரதேசத்து மக்கள், போலீசார், பாதுகாப்பு பிரிவினர், அதுபோக இராணுவத்தினர், தீயணைக்கும் படையினர் என்று பெரிய பிரயத்தனம் எடுத்துத்தான் குறித்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. மேலதிகமான விசாரணைகளை போலீசார் தொடங்கியிருக்கிறாங்க. எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள இருந்த அனைத்து தளவாடங்களும் தீக்கிரையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் அதுவும் தீக்கிரையாக இருக்குது. மனநோயாளியாக இருக்கின்ற முதியவர்கள் தமக்குரிய ஆபத்தை சொல்லக்கூட முடியாத சூழ்நிலையில கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையிலே இறுதி மூச்சை விட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமும், எரிந்தே தீக்கிரையாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொடுமையும் தான், கஷ்டமும் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதுல இறந்தவங்கள்ல 6 பெண்களும் 5 ஆண்களும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயில் பாராது, பனி பாராது, மழை பாராது, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த தனது குழந்தை ஆரோக்கியமா வாழணும் என்பதற்காக உழைத்தவர்களுடைய இறுதி நிலைமை இந்த கொடுமையும் முடிவுறோடும். ஒவ்வொரு குழந்தைகளும் தமது பெற்றோரை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலையும் மனநிலையும் உருவாகணும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இது போன்ற துரதிஷ்ட நிலை யாருக்கும் ஏற்படாமல் இருக்க இறைவனை பிரார்த்திப்போம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசை யாரைத்தான் விட்டு வச்சிருக்கி. ஞானசார தேர பம்பலப்பட்டிய பகுதியில அதிசொகுசு வீடு கொண்ட கையகப்படுத்திய ஒரு விவகாரம் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயம் அம்பலத்துக்கு வந்தது மட்டுமல்ல, சந்திக்கு வழக்காகவும் வந்திருக்கு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மஞ்சுளா திலக்கரத்துல அவங்க முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த வீட்டை உரியவருக்கு ஒப்படைத்து விட்டு அந்த வீட்டிலிருந்து உடனடியாக எமது சேவை பெறுநர்கள் வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கும் இந்த வழக்கை தொடுத்தவர்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது, இதற்கான ஒப்புதல் அவங்க வழங்கி இருக்கிறாங்க, அவர்கள் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. இந்த விடயங்களால் கேட்டறிந்த நீதிபதி இந்த ஒரு வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கான ஒப்புதலையும் வாபஸ் பெறுவதற்கான ஒப்புதலையும் நீதிமன்றம் இப்போது வழங்கியதுக்கிணங்க இந்த ஒரு வழக்கு இப்போது நிறைவுக்கு வருகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த மனுவை தாக்கல் செஞ்ச குறித்த பாதிக்கப்பட்ட தரப்பு மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் வாழுகின்ற எனது உறவுக்காரர் குறித்த வீட்டை எனக்காக ஒப்படைச்சிருக்கிற இதற்கான ஆவணங்கள் இருக்குது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத அளவுக்கு மிரட்டலையும் அச்சுறுத்தலையும் தடைகளையும் இப்போது குறித்த தேரர்கள் எமக்கு விதிச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் ஞானசார தேரர் மற்றும் ஒரு தேரருக்கு எதிராக அந்த மனுவுல பாதிக்கப்பட்ட தரப்பு குறிப்பிட்டிருக்காங்க. ஞானசார உள்ளிட்ட தரப்பினருடைய சட்டத்தரணிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த வீட்டை அமெரிக்காவில் வசிக்கின்ற ஒரு பிரஜை தானமாக ஞானசார தேரருக்கு கொடுத்தாராம். இந்த ஒரு வீட்டை விற்று அந்த பணத்தினூடாக
பௌத்த தூபி ஒன்றை நிறுவனம் அப்படின்னு ஒரு கோரிக்கைக்கு இணங்கத்தான் தானமாக இந்த வீடு ஞானசார தேரருக்கு கொடுக்கப்பட்டதாக அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்களா. இறுதியில அந்த வீட்டை விட்டு வெளியேறோம், வழக்கை நீங்க வாபஸ் வாங்குறீங்க, இதுக்கு மேல இந்த வழக்கு பயணிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சமரசத்துக்கு இப்போது ஞானசார உள்ளிட்ட குழுவினர் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையில தானமாக தந்துட்டா எதற்காக சமரசம்? தானமாக தந்தது வித்துவிட்டு தூபியை கட்டிருக்கலாமே, எதற்காக சமரசம்? அப்படியாக இருந்தா உண்மையிலே ஞானசார தேரர் உள்ளிட்ட குழுவினர் வந்து இந்த வீட்டை கையகப்படுத்தினாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஞானசார தேரர் ஒருவேளை அதிகாரத்தில் இருந்தாலோ, அவர் ஆசீர்வாதம் வழங்கி ஆட்சி கொண்டது கோட்டாபய ராஜபக்ஷ போன்றவங்க ஆட்சியில இருந்திருந்தார் பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து கோர்ட்ஸுக்கு போயிருக்க முடியுமா? நீதிதான் பெற்றிருக்க முடியுமா? இது போக இப்போது வந்து ஞானசார தேரர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுல இப்போது முன்வைக்கப்படுகிற மற்றொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பே ஜனபல பக்ஷ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை அமைச்சு வந்து 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் வந்து களங்கண்டாங்க. இதுக்கு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு தேசிய பட்டியல் கிடைச்சிச்சு. அந்த ஒரு தேசிய பட்டியலை அத்துரலிய ரத்ன தேரருக்கு கொடுப்பதற்காக ஞானசார தேரர் வந்து 5 கோடி பணம் அவரிடம் பெற்ற ஒரு குற்றச்சாட்டை இப்போது வந்து மற்றும் ஒரு தேரர் முன் வச்சிருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜினானந்த தேரர் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. மற்றும் ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோயல் பார்க் கொலை வழக்கின் வந்து மரண தண்டனை கைதியாக இருந்தவர் தான் வந்து ஜூட் சம்பந்த ஜெயமகா. இந்த ஒரு கைதிக்கு வந்து மைத்திரிபால சிறிசேன வந்து பொது மன்னிப்பு கொடுத்தாரு. இந்த பொது மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு ஞானசார தேரர் வந்து 5 கோடி ரூபாய் பணம் பெற்றதான செய்தியையும் குறித்த தேரர் வந்து இப்போது ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. மைத்திரிபால சிறிசேன முதற்கட்டமா என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினாரு. ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த குறித்த குற்றவாளியை வந்து ஜனாதிபதி பொது மன்னிப்புல விடுதலை செஞ்சாரு. அன்றிருந்து இன்று வரைக்கும் இருந்த கேள்விதான் வந்து, இந்த ஒரு குற்றவாளிக்கும் மைத்திரிபால சிறிசேனைக்கும் என்ன உறவு, எதனால இந்த பொது மன்னிப்பை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதுதான் தெரிய வருது. இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர் ஞானசார தேரர். என்னதான் அந்த பொது மன்னிப்பை வாங்கி கொடுத்தாலும் இப்போது வந்து அந்த பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு கொலை குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனா கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர் இங்க இருந்த சிக்கலாகும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாரு. இப்ப வெளிநாட்டுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு என்றால் நீதிமன்ற உத்தரவு வந்து பொது மன்னிப்பை ரத்து செய்துவிட்டு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி சொல்லியிருக்கிறாரு. இப்போது அவருடைய அனைத்து விடயங்களும் இப்போது சந்திக்கு வந்து இப்போது சமூக ஊடகங்கள்ல கிளின்னு கிழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. எந்த ஒரு மதகுருக்கும் இது போன்ற அவலங்கள் ஏற்படக்கூடாது என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 41 வயதுடைய மற்றும் ஒரு தேரரை அம்பாறை மாவட்டத்தின் மத்திய முகாம் போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன விவகாரமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே விவகாரம் தான் இப்ப அடிக்கடி தேரரில் சிக்குகின்ற அந்த விவகாரம் தான். 14 வயதுடைய தேரர் ஒருவரை தொடர்ச்சியாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைது எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேரருடைய விகாரையில வந்து 5 இளம் தேரர்கள் வந்து தேரர்களாக பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில திடீரென 3 இளம் தேரர்கள் வந்து அந்த விகாரையை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க. மக்களுக்கு ஏதோ புரிஞ்சு கொண்டதுனால மக்கள் இது குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடியா இருந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் போலீசாருக்கு ஏதோ தகவல் தெரிஞ்சு உடனடியாக போலீசார் 3 தேரர்களை 2 பேரை அழைத்து வாக்குமூலம் பெறுவதற்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றாங்க. உடனடியாக சுதாகரிச்சு கொண்ட 41 வயதுடைய தேரர் வந்து அங்கிருந்து தலைமறைவாகிட்டாரு. அந்த வாக்குமூலத்துல தெரிய வந்திருக்கு, தொடர்ச்சியாக இந்த கொடுமையை 14 வயதுடைய ஒரு இளம் தேரருக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணி வந்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுனால பாதிக்கப்பட்ட குறித்த தேரரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தலைமறைவாக இருந்தவர் பார்த்தாரு, இதுக்கு மேல தலைமறைவாக இருந்தா சிக்கலாகிரும் அப்படின்ற காரணத்தினால உடனடியாக குறித்த போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். உடனடியாக கைது செய்து இப்போது விளக்குமறியலுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் குறித்து ஒரு இளம் தேரர் வந்து சமுதித என்ற ஊடகவியலாளர்களுடைய ஒரு கலந்துரையாடல் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 99% தேரர்கள் இப்படித்தான் இருக்காங்க, 1% தான் பக்குவமாக இருக்காங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இப்போது வந்து தேரர்கள் எல்லாம் அரசு மீது பழி சுமத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதில்ல, பௌத்த மதத்தை அழிக்க போகுது அரசு அப்படின்னு பல்வேறு கோஷங்களை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது, பெரும் தேரர்களா சிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனால இப்போது வந்து அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை இவங்க மேற்கொள்வதை பார்க்க முடியுது. பிள்ளைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த குற்றங்கள் நிச்சயமாக களையப்படணும். அதற்கு முன்னால் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுடைய சமூக அந்தஸ்து, தராதரம், பட்டம், பதவி எதையும் கருத்தில் கொள்ளாமல் சட்டம் அனைவருக்கு சமம் என்ற பார்வையில் அரசும் பாதுகாப்புத்துறையும் நீதித்துறையும் செயற்பட்டு இந்த குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும்.
முதியோர்களை பாதுகாக்கின்ற, சிறுவர்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற, மதவாதம் இனவாதம் அல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.